ஹாய் வெல்கம்ஸ் டு உணவு குழம்பு கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிள் ரெசிபி தாங்க. எங்கள் வீட்டில் மேகியோ நூடுல்ஸோ எது செஞ்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேகி ஆம்லெட் இல்லைனா நூடுல்ஸ்லேயே ஆம்லெட் போட்டுடலாம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது செஞ்ச நூடுல்ஸில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு ஆம்லெட் போடுறேன். ஒரு ஆம்லெட்டுக்கு நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் கட் பண்ண கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஆனியன், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நூடுல்ஸ் செஞ்சதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். இதில் நம்ம முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் காயட்டும். இப்போ இதில் கலக்கி வச்சதை ஊற்றிக்கலாம். அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. தோசையை திருப்புற மாதிரி கொஞ்சம் நல்லா வேக விடணும். நான் கேப்சிகம் சேர்த்திருக்கேன். இதில் வெஜிடபிள்லாம் நல்லா வேகணும்ல, அதனால். அவ்வளோதாங்க, சூப்பரான நூடுல்ஸ் ஆம்லெட் ரெடி. இது ஒன்று சாப்பிட்டாலே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.